நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்துருக்கோம். என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி தான். ரொம்ப நாள் கழித்து வரேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் வர முடியல, இந்த இயர் தான் வந்திருக்கேன். பரவாயில்ல, இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பார்க்குறதுக்கு நிறைய கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியுது, நிறையா டிவிக்கோட வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ரொம்ப சேஃப்டி, ரொம்ப அரேஞ்ச்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறோம். கோயில் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி ரொம்ப எல்லாமே நல்லாயிருக்கு, கிராண்டாக இருக்குது. தேரெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இயர் இதை என்ஜாய் பண்ணுறதே வந்திருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன். தேங்க்யூ. வணக்கம். நான் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள தாமரச்செல்லி கிராமம். நாங்கள் இங்கே திருநெல்வேலிக்கு வந்து ஒரு 30 வருடங்கள் ஆகிவிட்டது. இங்கே நெல்லையப்பர் கோயில் திருவிழாங்கன்னா எங்கள் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பின்ன நாங்கள் இந்த திருநெல்வேலி சின்ன பிள்ளைகளில் பார்க்கும்போதெல்லாம் தேர் வந்து சேர நிலைய வந்து சேர 1 மாதம் ஆகும். 1 மாதம் வரைக்கும் அதெல்லாம் கால்கள்லாம் இருக்குது. 1 மாத காலம் ஆகும். இப்பொழுது வந்து தேர் திருவிழா வந்து ஒரே நாளில் நிலைக்கு வந்துடும். தேர் கிழமை வந்து சாயந்தரத்துக்கு நைட்டில் அப்படி நிலைக்கு வந்துடும். இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா. ஆமாம், நெல்லைவாழ் மக்களுக்கு நம்ம நெல்லையப்பர் கோயில் திருவிழா, தேர் திருவிழா பெரிய திருவிழா. என் பேர் உஷா ராஜேஸ்வரி. நான் இங்கே ரொம்ப அதாவது 5 வருஷமாக இருக்கேன். எல்லா வருஷமும் தேரோட்டம் பார்க்கேன். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். டெய்லி அதாவது இந்த 10 நாளும் நல்லா ஜகஜோதியாக இருக்கும். வர்றது நல்லா அப்படி ஃபுல்லாக எந்தூசியாசமாக ஜாலியாக வரும். ரொம்ப எந்தூசியாசமாக இருக்குது. நாளைக்கு தேர் இழுக்க போகிறோம். இன்றைக்கே ரொம்ப களை கட்ட ஆரம்பிச்சிட்டு, நாளைக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கூட்டம் போன வாட்டியே, இந்த வாட்டி அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்மார்ட் போன் காலம், இனி ஊரே கூடி சொல்லும் நம்ம சென்னை மொபைல்ஸ் பேரந்தான். இது ஸ்மார்ட் போன் காலம், நம்ம உலகம் டிஜிட்டல் ஆகும். இனி மொபைல்ஸ்க்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப், இனி எல்லாம் ஒரே இடத்துல. நமது திருநெல்வேலி சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்ம நெல்லையப்பர் கோவில் தேர் திருவிழா 520 வருடம் மனித சக்தியால் மட்டும் இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் தேர். இந்த தேரை பொதுமக்கள் வந்து பல வருடங்களாக மனித சக்தியால் மட்டுமே இயக்கிக்கிட்டு இருக்கோம். இது நமக்கு வந்து மனித ஒற்றுமைக்கு பெரிய ஒரு உதாரணமாக இதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இல்லாமல் இந்த தேர் திருவிழாவுக்கு வாங்க. நம்ம காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் கோயில் திருவிழாவை மனித சக்தியால் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இழுக்கணுங்கிறது என்னோட அன்பான ஒரு இதாக நான் சொல்கிறேன். எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி. சிவபெருமான் இங்கு வந்து தென்னாட்டிற்கு, நமது தென் தமிழகத்துக்கு சிவபெருமானாக காட்சி கொடுக்காரு. அதுக்கு எல்லாரும் பக்தர்கள் வந்து நமக்கு அருள் அவர் கொடுக்கறத நீங்கள் மனதார ஏற்றுக்கிடணும். வாங்க, நம்ம நெல்லையப்பர் கோயில் தேருக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நாளைக்கு எல்லோரும் வாங்க. வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்க எல்லா நாட்டிலேருந்தும் நம்ம தேரை பார்க்கறதுக்கு வருவாங்க. 520 வருஷமாக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். சிந்தையில் இருந்து சிவநாமத்தை காக்கும் சிவவுடையவரே, கண்ணகம் ஈசனாக கைலாயத்தை காப்பவரே, சிவசிவா என்று சிவமோட்சத்தை அடையும் சிவகுருநாதரே நமச்சிவாயா. ஆதனம் சிவவுடையவராக இருந்த அகிலத்தை காப்பவரே, அத்தனாரர் குருநாதரே, ஆதி உடையவராக இருந்த அகிலத்தை காக்கும் சிவகுருநாதர் திருச்சிற்றம்பலம். நெல்லை காக்கும் நெல்லையப்பரே, நெல்வேலியாக இருந்து உள்வேலியாக இருந்து உருவத்தை காக்கும் உமையவராக இருந்து உருவடி திருவடி சரணம். திருச்சிற்றம்பலம் திருநாமம். ஆதி உடையவராக இருந்த அகிலத்தை காப்பவரே, அண்ட சராசரம் காக்கும் ஈசன் உடையவரே, என்னுள்ளே இருந்து இமையாக காக்கும் இமைக்குள்ளே நாதமுடி நாதரே, நாதனாக இருந்து நமச்சிவாயமாக காக்கும் ஊதமாக இருந்து உருவத்தை காக்கும் உயிர் காக்கும் ஈசன் உடையவரே, இமையாக காக்கும் சிதம்பரம். சிந்தையில் இருந்து சிவசிவா என்று சிவமோட்சத்தை அடையும் சிவநாதரே நமக. ஆதி உடையவராக இருந்து அகிலத்தை காக்கும் நெல்லையப்பர் காந்திமதி, கைலாயநாதராக இருந்து சிவகாமி அம்மா, கோமதியாக இருந்து சங்கரநாராயணராக காக்கும் கடல் நாயகராக இருந்து நதியாக இருந்து நமச்சிவாயமாக காக்கும்
திருநெல்வேலியில் 24 விதமான நட்சத்திரமும் இருக்கு. குறுக்குத்தரையில் உள்ள நட்சத்திரம் திருவாதிரை, பாவநாசம் ரோகிணி. நதியாக இருந்து நமச்சிவாயமாக காக்கும், உதயமாக இருந்து உருவத்தை காப்பேரையா. ஒன்னுள்ளே உருவமாக சரணாடயத்தை அறையும், சஞ்சலம் இல்லாமல் என் சரிதத்தை காக்கும். சரிதமே நீர்தான் என்று நம்ம நாராயணராக போற்றி நெல்லையப்பரை சரணாடயம் அடைகிறவர்கள் ஊராம். நெல் வெளியே எப்படி காக்காரோ அதே மாதிரி ஒவ்வொரு உருவமும் உயிரினமும் உருவமாக இருந்து உருவத்தையும் நானே காப்பேன் உரிய மகளே. உருவமாக இருந்து உயிர் காத்து உருவத்தை உருவமாக சரியாக வைத்து ஒன்னுள்ளே ஈசனாக காப்பேன் இமையவளே. சாதகம் சரிதமாக இருந்து சஞ்சலத்தெல்லாம் நீக்கி சரிதமாக காப்பேரையா. ஆதியும் சிவாய உடையவரே, அகிலத்தை காக்கும் என் ஈசனே. இமையாக இருந்து இமைக்குள்ளே நாதமுடியாக காக்கும் நாளகம் ஈசனாக இருந்து நமச்சிவாய என்று ஒவ்வொரு நாளும் திருவாகஸ்தலத்தை போற்றவர்களுக்கு, சிவநாமத்தை அடைகிறவர்களுக்கு திருநெல்வேலியாக நதியாக காக்கும் நம் காந்திமதி அம்மா. உலகமெல்லாம் நலம் பெறணும் என்று ஒவ்வொரு மனிதரும் அதிகாலையில் ஈசனை நோக்கி கும்பிடும் போது உருவ ஒளியாகவும் உயிராகவும் நம் உமையவள் காத்து வருவாள். திருச்சிற்றம்பலம். அதாவது தேரோட்டம் மக்கள் கொடியேற்றினதில் இருந்து 2 வேளையும் சுவாமியை நமஸ்காரம் பண்ணி தேர் சுற்றி இறைவனை அடைந்தவர்களுக்கு அவர் வருஷம் ஒரு தடவை நல்வழி காக்காரு. ஈசனே உன்னைய நாடி ஐயா வந்திருக்கோன்னு சொல்றவங்களுக்கு ஒரு கணம் திருக்கணமாக காக்காரு. நம்ம தேர் எப்படி ஐயா உயர்நிலையில் இங்கே திருநெல்வேலியில் இருக்காரோ அதே மாதிரி மக்களையும் உயர்வாக வச்சிருக்காரு. உள்ளமாக இருந்து உமையவளாக இருந்து உருவத்தை நான் காப்பேன் உமையவளே. சாதனமாக இருந்து சரிதமாக இருந்து சஞ்சலத்தை காப்பார் ஐயா. ஆதனம் குருமூர்த்தியாக இருந்து அகில உலகத்தை காக்கும் நாராயணா. ஈசனாக இருந்து இமைக்குள்ளே இருந்து என்னுள்ளே இருந்து இருவொளியாக காக்கும் வாசகம் ஈசனே நமச்சிவாய. வைத்தீஸ்வரராக இருந்து வழியில்லாமல் காப்பாரையா. உதகம் உமையவரை. திருச்சிற்றம்பலம். சுவாமியோடைய பாடல்ல ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு உயிரினங்கள் இருக்கு. உரியவரை எந்த மனிதர்கள் நாடி போறோமோ நோயில்லாமல் நெல்லையப்பர் நம்மளை கட்டாயமாக காத்து வருவார். நதியிலேயே மருத்துவங்கள் இருக்கு, சுவாமிகிட்ட அதுக்கு மேல இருக்கு. சுவாமி நாமம் அவர் திருநாறு அடைஞ்சு தீண்டாமல் ஊண்டாமல் இருந்து உயிராக நான் காப்பேன் மகளே. உத்ராட்சையாக இருந்து ஒன் உள்ளே உருவசக்தியாக நான் காப்பேன் உமையவளே. சிந்தையில் இருந்து சிவநாமத்தை சிவசிவா என்று சிவாய நமக என்று சிவபோற்றியாக நான் காப்பேன் மகளே என்றிருக்காரு. ஒவ்வொரு திருநார்பட்டை அடைய நம்மளை தீண்டாமல் சுவாமி காத்து வருவார். சங்கு ஒளி எடுத்து சரிதத்தை நான் காப்பேன் அப்படிங்காரு. நம்ம எல்லா ஆலயங்களும் சங்குநாதம் பெரிய ஒரு முக்கியத்துவம். அடியார்கள் எல்லாரும் சங்கு ஓசை கேட்கும் போது கண்களையும் இருதேகத்தையும் அடைந்து இருதேகமாக இருந்து நமச்சிவாய என்று உருவ ஒளியை உள்ளே கேளுங்க. சிவாய சிவமே சிவசக்தியாக காப்பார் ஐயா. சிவகுரு திருச்சிற்றம்பலம். அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி திருக்கோவில் ஆணித்தேர் பெரும் திருவிழா வெகும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சனி மகா பிரதோஷம் ஆகையால் கூட்டம் 4 ரதவீதியிலும் நல்ல நிரம்பி வழிகிறது. திரு அருள்மிகு கங்காளநாதர் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் சுத்தமல்லி கிராமத்திலிருந்து சுவாமி தரிசனம் செய்து நாளை ஆணி தேரோட்டம் திருவிழா நடைபெற இன்றைய தினம் சுவாமியை சேவித்து கொண்டு சுவாமியின் அருள் பெற்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கொண்டு எல்லா மக்களும் எல்லா நலன்களும் வளங்களும் பெறுமாறு இன்பமே சூழ்க இன்பமே வாழ்க என கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன். இது ஸ்மார்ட் போன் காலம், இனி ஊரே கூடி சொல்லும் நம்ம சென்னை மொபைல்ஸ் பேரத்தான். இது ஸ்மார்ட்
உலகம் டிஜிட்டல் ஆகும். இனி மொபைல்ஸ்க்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்சஸ்க்கு டிஜிட்டல் ஹப், இனி எல்லாம் ஒரே இடத்துல. விழா மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 420 டன் கொண்ட நெல்லையப்பர் தேரை வடம் பிடித்து எந்தவித புல்டோசரும் இல்லாமல் நேரடியாக திருநெல்வேலி மக்களை தாமிரபரணி தண்ணீர் குடித்து வடம் பிடித்து இழுக்கிறார்கள். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா மக்களுக்கும் வணக்கம். அதாவது தேர் திருவிழா நம்ம ஒற்றுமைக்காக பண்ணுறோம். வடத்தில் இழுக்கும் போது நாம் இழுத்து நெல்லையப்பரை அப்படியே நகரம் கொண்டு வந்து நம்ம நிலையத்தை சேர்த்தோங்கிற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்கு தான் இந்த தேரோட்டமே நடக்கு. எல்லாரும் நல்ல அருள் புரியணும், நெல்லையப்பரோட அருள் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நெல்லையப்பர் தேரோட்டம் நடந்துட்டுருக்கு. 520வது தேரோட்டம். பக்தர்கள் அனைவரும் வருக வர வேண்டும் வரவேற்கப்படுகிறார்கள். இன்றைக்கி கங்காநாதர் சப்பரம் வந்துட்டுருக்கு, தங்க சப்பரம். ஒரு 10 நாளாக தேர் திருவிழா ரொம்ப அமோகமாக நடந்துகிட்ருக்கு. நெல்லையப்பர் அருளாலும் காந்திமதி அருளாலும் அனைவரும் அருள் பெறணும். அது மூங்கில் காட்டில் வரும்போது அவர் அந்த ராம்கோன் முல்லை மூங்கில் காட்டில் பால் எடுத்துகிட்டு போகும்போது ஏறி விழுந்து ஒரு நாள் டெய்லி தட்டிக்கிட்டே இருந்தது. அந்த இடத்துக்கு வரும்போது மட்டும் அப்புறம் அவர் பால் கொட்டி அந்த இடத்துல மட்டும் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சுயம்புவாக உருவான சிவலிங்கம். அதனாலே அந்த இது லைஸாக கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் அந்த சிவலிங்கம். அது அருள் தரும் நெல்லையப்பர். அருளை தந்துக்கிட்டே இருப்பார். ரொம்ப நல்ல ஒரு நெல்லையப்பர். அருள்மிகு காந்திமதி அம்மன். எல்லாமே சுபிட்சமாக நடக்கும் இந்த கோவிலுக்கு வந்தாக்கா. என் பேர் முத்து. சிவாத்தேர்லேருந்து வருகிறோம். 10 வருஷமாக தேரோட்டம் பார்த்துட்டு இருக்கோம். 522வது தேரோட்டம். 520 தேரோட்டம். எல்லாரும் ஒரு மாதிரி அன்போடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேஃப்டியாக வாங்க. போலீஸ்காரங்களாம் எல்லாரும் நிறையா இருக்காங்க. சந்தோஷமாக வாங்க. ஹாய், நான் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இந்த வருஷம் தேரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். எனக்கு இந்த ஊர் தான், திருநெல்வேலி தான். எனக்கு கல்யாணம் ஆகி 22 வருஷம் ஆகுது. இன்றைக்கி தான் தேரோட்டம் பார்க்க வந்திருக்கேன், 22 வருஷம் கழிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் முந்தி இருந்ததில்லை கூட்டம். இந்த தடவை நிறைய கூட்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெல்லையப்பரை பார்க்க இந்த வருஷம் வந்தது. என் பொண்ணோடு வந்திருக்கிறேன். ஹாய். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இங்கே விசிட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ மதுரையில் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருநெல்வேலி உள்ளூர் மக்கள் தான். இந்த தேர் திருவிழா பார்க்கறதுக்காக இந்த வருஷம் மொதல் நாளே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்கள் உறவினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. மதுரையிலேருந்து என் ஒய்ஃபோட அக்கா வந்திருக்காங்க, அவங்க பொண்ணு வந்திருக்காங்க, என் பையன், இவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்திருக்காங்க. மிக சிறப்பாக நடைபெறும். ஆசியாவிலே 3வது மிகப்பெரிய தேர் திருவிழா இது. அதிக எடை கொண்ட தேரில் 3வது இடத்துல இருக்குது. லட்சக்கணக்கான மக்கள் நாளைக்கு கூடக்கூடிய ஒரு திருவிழாவாக இது நடந்துகிட்ருக்கு. ஊரில் உள்ள எல்லா விதமான மக்களும் நெல்லையப்பர் அருளை பெற்று சிறப்பாக வாழ்வு பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் நிதிஷ் கண்ணா. என்னோடய வீடு பாளையங்கோட்டையில் இருக்குது. நான் இங்கே ஒரு 15 வருஷமாக இந்த தேரோட்டம் பார்க்குறதுக்காக வரேன். ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த தேர் எல்லாமே நம்ம பாரம்பரிய இது. அதை எல்லாருமே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்.